பரம கருணாமூர்த்தியான பகவான் பக்த பக்ஷபாதியாய் சாதுக்களே பல அவதாரங்கள் பண்ணி சம்ரட்சிச்சதான சரித்திரத்தை வியாசாச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மகாபுராணமாக நமக்கு பண்ணி கொடுத்திருக்கார். பக்தர்களை பகவான் ஒரு சந்தர்ப்பத்தில் எந்தெந்த மாதிரி ரட்சிச்சார் அப்படிங்கிறத யுகந்தோறும் பண்ண அவதாரங்கள், ஒரு பக்தர்களுக்காக பகவான் எடுத்துட்டதான முயற்சி. பரித்ராணாய சாதூனாம் அப்படின்னு கீதையில பகவான் ஒரு வாக்கியம் சொல்றார், பிரசித்தமான ஸ்லோகம். திராணம் அப்படின்னு சொன்னா காப்பாத்துறது, பரித்ராணம் அப்படின்னு சொல்லுவானே காப்பாத்துறதுன்னு சொன்னா போருமேனால் நன்கு காப்பாத்துறது, நல் முயற்சியோட கூட காப்பாத்துறதுக்கு பரித்ராணம்னு பேர். திராணம்னு சொன்னா போறோம், ஏன்னா பக்தர்களை காப்பாத்துறதுக்கு பகவானை தவிர வேற யாரும் கிடையாது. யாரையுமே காப்பாற்றணும்னு சொன்னால், அபயம் கொடுக்கணும் ரட்சிக்கணும்னு சொன்னால் பகவான் தான் ரட்சிக்கணும். பிரத்யேகமா பக்தர்களுக்கு பகவான் தான் கதி. நிவாச விருக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் பிரசித்தமான ஸ்லோகம். ஆர்த்தி வந்தவர்களுக்கும் அவன்தான் கதி, ஆபத்து வந்தவர்களும் அவனையே தான் சரணம் அடைஞ்சு தன் ஆபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறாள். சாதுக்களும் அவனையே தான் நம்பி இருக்காள். நிவாச விருட்சமாக சாதுக்களுக்கு அவன் இருக்கான் அப்படின்னு சொன்ன பொழுதிலும் இங்கே காப்பாத்துறேன்னு சொன்னதோட இல்லாத பரித்ராணம்னு சொல்றா. நன் முயற்சியோடு கூட காப்பாத்துறது, இருந்த இடத்திலேருந்தும் காப்பாற்ற முடியும். சத்திய சங்கல்பனாய் பகவான் இருக்கிறார். இருந்த பொழுதிலும் கூட அவர் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எதையும் செய்ய முடியும் அப்படின்னு இருந்த பொழுதிலும் கூட பக்தர்களை காப்பாத்துறதுல ரொம்ப குதூகலமாக இருக்கார் பகவான். அதனால முயற்சியை நன்கு எடுக்கிறார். அபயம் அப்படின்னு வைகுண்டத்திலேருந்து சொன்னா போறாதா? பிடிச்ச முதல்ல விட்டுடாதா கஜேந்திரனை? ஹிரண்யகசிபு கையில எடுத்த ஆயுதங்கள் மறைஞ்சு போயிடாதா? எங்கேந்தோ திரௌபதியும் காப்பாத்தலையா? அவதார காலத்திலேயே எங்கேந்தோ அக்ஷயமான வஸ்திரத்தை கொடுத்து, அக்ஷய வஸ்திரரக்ஷணதனுஹு யோ அரக்ஷதா சுக்ஷணே ஆர்த்தத்ராண பராயணஸ்ஸ பகவான் நாராயணோ மே கதிஹி அப்படின்னு அவரை பத்தினதானே திரௌபதி மான சம்ரக்ஷண ஸ்லோகம். ஹா கிருஷ்ணாச்சுத ஹா கிருபாலயஹரே ஹா பாண்டவானாம் சகே. இப்படி அவள் இறஞ்சு கத்தினதும் அக்ஷயமான வஸ்திரத்தை கொடுத்து எவன் காப்பாத்தினானோ எங்கேந்தோ, அதுபோல பக்தர்களை எங்கேந்தும் சங்கல்ப மாத்திரத்தினால காப்பாற்ற முடியும்னா கூட தன்னுடைய அமானுஷ்யமான போகபோக்கியங்களுடையதான வைகுண்டத்திலேருந்து அதை தியாகம் பண்ணிவிட்டு தியக்த வைகுண்டவாசாய அப்படின்னு சொன்ன பிரகாரம் கீழே வந்து பூலோகத்திலே நம்மளை போல சமயத்தில் மனுஷனாயும் இல்லை மனுஷ ஜென்மாவுக்கும் கீழ்பட்டதான திரியஜோனிகள்னு சொல்லக்கூடியதான ஆமையாயும் பன்னியாயும் மத்ஸ்யமாயும் இப்படியெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணி என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தோமானா, சத்ரு சம்ஹாரம்ங்கிறது முக்கியம் இல்லை. மதுகைடபன்னு ஒரு அசுரன் இருந்தான், அவனை வதம் பண்ணணும், அதற்காக மத்ஸ்யாவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. சத்தியவிரதன்கிறவனை பக்தனை ரட்சிக்கணுங்கிறதுக்காக மத்ஸ்யாவதார். அது போற போக்குல அசுரனை தட்டிட்டு போயிடுறார். எந்த அவதாரத்திலையுமே சத்ரு சம்ஹாரம் ஒன்றும் பெரிய சாகசம் இல்லை பகவானுக்கு. நிமிஷமாக சத்ருவை அழிச்சுடுறார். பிதிருவாக்கியத்தில் கூட ராவண வதத்துக்காக தான் ராமன் பிதிருவாக்கியம் போனார் அப்படின்ன பொழுதிலும் கூட 14வது வருஷம் முடிவில் தான் ராவண சம்ஹாரம் யுத்த காண்டம் நடக்கிறது. 13 வருஷம் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் பக்த ரக்ஷணம் தான். ஓடி போய் குஹனம் கட்டின்றதுலேருந்து ஆரம்பித்து அநாதனான சுக்ரீவனுக்கு அபயம் கொடுத்து, ராஜ்யத்தை கொடுத்து, பிரிஞ்ச மனைவியை சேர்த்து வச்சு, தீனனான விபீஷணனுக்கு அபயம் கொடுத்து, ராஜ்யத்தை கொடுத்து, இப்படி ஒரு பக்தாளுக்கு சரபங்கர் எதிர்பார்க்கிறார்னா போய் நின்று அவருக்கு அனுகிரகம் பண்ணி, சபரி ராமநாமம் பண்ணிட்டு பகவானை எதிர்பார்க்கிறாள்னு சொன்னா போய் அனுகிரகம் பண்ணி. இங்க ராவணவதம் எங்க வந்தது? கடைசியில தான் வந்தது. ராவணவதம் தான் ஆரம்ப ராமாயணத்துல. ராவணவதத்துக்காக யார் வருவாள் அப்படின்னு சொல்லி தான் ராமாயணம் ஆரம்பிக்கிறது. ஆனா கதையில எங்க இருக்கு ராவணவதம்னால்? கடைசியில எங்கேயோ இருக்கு. யுத்த காண்டத்துல கடைசி 100 சர்க்கத்துக்கு மேலே தான் யுத்தம் சூடு பிடிச்சி, யுத்த காண்டம்னு பேரே ஒழிய 100 சர்க்கத்துக்கு மேலதான் சூடு பிடிச்சி 111ஆமத்த சர்க்கத்துல ராவணவதம் அப்படின்னு ஆரத்து. இங்க கதையில என்னன்னால் சாதுக்களை ரட்சிக்கணுங்கிறது தான் பகவானுக்கு லட்சியம்.
அப்படி ஒரு தெய்வம் இருக்குமானால் அந்த தெய்வத்தினுடைய கதையை கேட்க வேண்டாமா? அந்த தெய்வத்தை ஆசிரயிக்க வேண்டாமா? அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்ல வேண்டாமா? அந்த தெய்வத்தை ஸ்மரிக்க வேண்டாமா? ஸ்ருண்வன்னே கிருணன்னே சம்ஸ்மரயம்ச்ச சிந்தையன்னே நாமானி ரூபானிச்ச மங்களானி. பரமமங்களமான அந்த பகவானை யார் நினைக்காம இருப்பாள்? மங்களம் வேணும்னு ஆசைப்படுறவாள். எனக்கு மேலே மேலே க்ஷேமங்கள் வேணும், குடும்ப விருத்தி வேணும், தனதானிய சமிருத்தி வேணும், ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம்னு என்னென்ன லாபங்கள் வாழ்க்கையில் தேவையோ இகபர லாபங்கள் எல்லாம் வேணும்னு ஆசைப்படுறவாள் யார் பகவானை நினைக்காம இருப்பாள்? யார் பாகவதம் கேட்காம இருப்பாள்? கஸ்திருப்புனியாத்து அப்படின்னு பூர்வத்தில் பாகவதத்தில் ஒரு இடம். யார் திருப்தி அடைவாள் கதை கேட்டதில்? எனக்கே தெரியும் பிரகலாத சரித்திரம்னு யார் ஆற்றுல உட்காருவாள்? சப்தமஸ்கந்தம்னு சொன்னாலே பாகவதம் கொஞ்சம் பரிச்சயமானவாளுக்கு தெரியும் பிரகலாத சரித்திரம் தான். அஷ்டமஸ்கந்தம்னு சொன்னாலே கஜேந்திர மோட்சம் வாமனாவதாரம் தான். பல தர கேட்டிருக்கோம், புதுசு இல்லை நமக்கு ஒன்றும் பாகவதம். பல பேர்ட்டையும் கேட்டுருக்கோம். இங்கேயே அடிக்கடி சத்சங்கங்கள் நடக்கிறது, நம்மளும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம்னா கூட சொல்கிற நமக்கே குதூகலமாக இருக்குது, கேட்குற உங்களுக்கும் சொல்லணுங்கிறது இல்லை. ஆசையாக உட்காந்துட்டு பாகவதம் கேட்கணும்னு இப்படி ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்னால் அதுதான் விதுரர் சொன்னார், யார் திருப்தி அடைவார்? ஏன்னால் க்ஷேமமோ நமக்கு என்னைக்கும் வேண்டியதாக இருக்கு. அந்த க்ஷேமம் எதில் இருக்குன்னால் இந்த பாகவதம் கேட்கறதுல தான் இருக்கு, இந்த பாகவதத்தை படிக்கிறதுல தான் இருக்கு, இந்த பாகவதத்தை சொல்றதுனால தான் நமக்கு க்ஷேமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் யார் வேண்டாம்பால் இந்த பாகவதத்தை? அதில் சொல்கிற பகவான் பல அவதாரங்கள் பண்ணி பக்தர்களை ரட்சிச்சா. அதில் போஷணம் அப்படிங்கிற கட்டம் மகாபுராணம் பாகவதமாக இருக்கிறதுனாலே 10 லட்சணங்களோட பிரகாசிக்கிறது. அதில் போஷணம் அப்படின்னு ஒரு லட்சணம், அதை தான் இந்த ஷஷ்ட சப்தமஸ்கந்த கதைகள் சொல்கிறது. பகவான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு எப்போதும் சக்தராக தான் இருக்கா. எப்போதும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு பண்ண முடியும், ஒருத்தருக்கு பண்ண முடியாதுன்னு இல்லை. கோவிலுக்கே போகிறால் ஒரு 4 பேருக்கு காரியம் ஆகிடுத்து, பிள்ளையார் கோவிலை நான் சுற்றினேன், எனக்கு காரிய சித்தி ஆகிடுத்துங்கிறால். 4 பேருக்கு ஆகலை, நான் இன்னும் சுற்றின்னு இருக்கேன்னு சொல்கிறாள். ஆனால் பகவான் என்ன சார்ஜ் போட்டுக்கிறாரா? இன்னும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு சக்தி இன்னும் ஏற்படலை. ஃபோன் பேசணும், ஆனால் சார்ஜ் இல்லை, அதனால் ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கிறேன்னு சொல்கிறா போல காத்துன்னு இருக்கார் பகவான். அப்படின்னு சொன்னால் ஏதாவது அனுகிரகம் பண்ணுறதுக்கு தன்னை ஏதாவது சார்ஜ் பண்ணிக்கிறாரா, ஜென்ரேட் பண்ணிக்கிறாரா? இல்லை இன்னும் அனுகிரகம் பண்ணுற சக்தி வரலையா? இல்லை 4 பேருக்கு பண்ணுறதுக்கு தான் அந்த பிள்ளையாருக்கு சக்தி இருந்ததா? இன்னொரு 4 பேர் கூட வந்ததுனால முடியலையா? அப்படி அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற சக்தி உடையவராக தான் இருக்கார் அவர். எப்போ பண்ணணுங்கிறத அவர் தீர்மானம் பண்ணுறார். அது நமக்கு புரியாததுனால அவளுக்கு பண்ணியே எனக்கு பண்ணலையேன்னு அவர்கிட்ட சண்டை போடுறோம். அசூயனால எனக்கு நடக்காதது ஒரு துக்கம்னா அவளுக்கு நடந்தது ஒரு துக்கமாக இருக்கு. அவளுக்கு நடந்ததும் துக்கமாக இருக்குது, எனக்கு நடக்கலைங்கிறதும் துக்கமாக இருக்குது. எல்லாமே துக்கமாக இருக்கிறதுனால அது துக்கத்தில் அசூயையும் காமம் குரோதமும் வருங்கிறதுனால ஈஸ்வரனை கோபிக்கிறோம், இல்லை தாபப்படுறோம். அப்படி எடுத்துக்கக்கூடாது. பகவான் எப்பொழுதும் கிருபாலுதான், நமக்கு அனுகிரகம் பண்ணுற சக்தி உடையவர் தான். ஆனால் அனுகிரகம் யாருக்கு பண்ணணுங்கிறத பார்த்து தான் செய்யறா. பார்த்து அந்த அந்த அதிகாரியான்னு தெரியாத பண்ணுறதில்ல விஷ்ணு. அதுவும் சர்வதா விஷ்ணு மாத்திரம். மும்மூர்த்திகள் பிரதானமான தெய்வங்கள் நம்ம மதத்தில் இருந்த பொழுதும் கூட குருவாயூரப்பன் மாத்திரம் பார்த்து தான் அனுகிரகம் பண்ணுறா. எல்லாருக்கும் உடனே சட்டுன்னு பண்ணி விடுறது இல்லை. பாக்கி தெய்வங்கள் போல, பாக்கி உபாசனை போல இல்லை விஷ்ணுனுடைய ஆராதனங்கிறது. ஆனால் பண்ணினால் அப்படி பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணுறா. பக்தானாம் சம் அபீப்சதா அப்படின்னு சொல்கிறது பாகவதம். பக்தர்களுக்கு எது எது தேவைன்னு அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஈஸ்வரன் தெரிஞ்சுட்டு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்கா. அனுகிரகம் அந்யமானஹா அப்படின்னு இந்த கதை சொல்கிற நாரதரே சொல்கிறா தன்னுடைய சரித்திரத்தில். ததா ததஹமீஷஸ்யே பக்தானாம் சம் அபீப்சதா. நன்கு அவர் செய்யறா போல யார் செய்ய முடியும்? குருவாயூரப்பன் செய்யறா போல யார் அனுகிரகம் நமக்கு செய்ய? 1000 மாதா சேர்ந்தா செஞ்சுட முடியுமா? 1000 பிதா சேர்ந்தா செஞ்சுட முடியுமா? ஆசை வேணா படுவார் பிதா, ஆசை வேணா படுவாள் மாதா. ஆனால் ஈஸ்வரன் செய்யறதுக்கு சர்வ சமர்த்தன், சர்வசக்தன். அவன் நினைச்சானால் வாழ வைக்கணும்னு சங்கல்பிச்சுட்டாரானால் வாழ வச்சுடுவார். அந்த சங்கல்பம் அவர் செய்யறதுக்காக தான் நம்ம பண்ற சாதனங்கள், ஸ்தோத்திரங்கள், இந்த கதை கேட்கறது, சொல்றது, நமஸ்காரம் பண்றது, நாம சங்கீர்த்தனம் செய்யறது, அவரை ஸ்மரிக்கிறது எல்லாம் எதற்காக என்னால் நம்ம விஷயத்துல அவர் சங்கல்பத்தை அபிமுகமாக அவரை பண்ணிக்கிறதுக்காக தான்.
நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படிங்கிறத அவருக்கு அபிமுகமாக அவருக்கு பிரீத்தியான காரியங்களை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்தி அது மூலமாக நமக்கு எல்லா க்ஷேமங்கள் சர்வமங்களத்துக்கும் இருப்பிடமானவர் அவர். தஸ்மை சுபத்ரஸ்ரவசே அப்படின்னார் சுகாச்சாரியா. பாகவதம் ஆரம்பிக்கிறதையே ஒரு வைரத்தை 1 2 அப்படின்னு கடையில் போனால் காமிக்கிற அபூர்வம் ப்ளூ ஜாக்கர் இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ற வைரத்தை ஒரு குவியலா கொட்டி வச்சிருந்தாளானா அந்த வைர வியாபாரம் பண்ற வியாபாரியே வாயை பொளந்து பார்த்து மலைக்கிறா போல ஒரு குவியலா நெல்லு கொட்டி வச்சிருக்கா போல தானியங்களை கொட்டி வச்சிருக்கா போல அந்த வைரத்தை வச்சிருந்தா அது எப்படி ஆச்சரியமோ அதுபோல சகல மங்களத்துக்கும் ஒரு குவியலாம் பகவான். சகல மங்கள நிதி அப்படின்னார் அபங்கத்திலேயே. பக்தால்லாம் சகல மங்களத்துக்கும் இருப்பிடமானவன் பகவான். தஸ்மை சுபத்ரஸ்ரவசே, சுபத்ரங்கள், பத்ரம் சுபத்ரம், நல்ல நல்ல மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடம் பகவான். அவன்கிட்டேந்து தான் நமக்கு மங்களங்கள் அடையணும், மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த பகவானை எப்படியும் ஈடுபடலாம் அவரிடத்துல, மனசை எப்படியான அவர்கிட்ட வைக்கணும்னு நேற்றைய தினம் சப்தமஸ்கந்த ஆரம்ப சரித்திரம் நாரதர் யுதிஷ்டிரருக்கு சொல்றார். காமாதி துவேஷாதி பயாதி ஸ்னேகாதி. காமத்தினால ஈடுபடலாம், துவேஷத்தினால ஈடுபடலாம், பயத்தினால ஈடுபடலாம். இப்படியான மனசே அவரிடத்துல வைக்கணும். தஸ்மாதி கேனாப்யுபாயேன மனஹா கிருஷ்ணே நிவேசையே. ஏதோ ஒரு உபாயத்தினால ஏனகேன பிரகாரேனேன்னு சொல்லுவாளோனு. தஸ்மாத் கேனாப்யுபாயேன ஏதோ ஒரு உபாயத்தினால மனஹா கிருஷ்ணே நிவேசயேதி. இப்படியான மனசே அவன் இடத்துல வைக்கணும். காமத்தினால வச்சு க்ஷேமத்தை அடைஞ்சவாள் உண்டோ அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்டதுமே கோப்ய காமாதி பயாதி கம்சஹா துவேஷாதி சைத்யாதயோ நிருபாஹா. ஆசை கூடாதுன்னு சொல்லுவாளே, காமம் கூட, அதுவும் காமம் சர்வதா கூடாதாச்சே. கிருஷ்ணனிடத்துல காமத்தை வச்சு என்னமா க்ஷேமத்தை அடைஞ்சால் அப்படின்னா, காமம் அப்படிங்கிறது ரஜோகுணம்தான். காமம்ங்கிறது ரஜோகுண பிரவருத்தி தான். ரஜோகுணம் யாருக்கு அதிகம் இருக்கோ அவர்களுக்கு தான் ஆசைகள் அதிகம் இருக்கும். ஆனா அதை கிருஷ்ணனிடத்துல வைக்கிறதே நிசங்கல்பனாய் பகவான் இருக்கிறதுனால, நிஷ்காமனாய் அவன் இருக்கிறதுனால அவன்கிட்ட வந்தது என்ன ஆறுதுன்னால் அதுவும் சத்துவமா மாறி விடுறதான். அதுதான் இதுக்கு சொன்னேன், சாக்கடை கலந்தா கூட கங்கை தன்னுடைய பவித்திரத்தையே இழக்கிறது இல்லை. காமம்ங்கிறது ரஜோகுணத்துக்கு 2 பேர் வேணும். 2 வஸ்து இருந்தாதான் லோக விஷயங்கள்ல 2 பேருக்கும் ஈடுபாடு இருந்தாதான் அனுபவிக்க முடியும் லோக விஷயங்கள். அதுபோல ஆனா இங்க பகவானோ எப்படி இருக்கான்னால், கோபிகைகள் காமத்துல ஈடுபட்டா கூட பகவான் எப்படி இருக்கான்னால் ஆத்மாராமனாய் இருக்கார். கோபிகைகளோட சந்தோஷமாயிருந்து பகவானுக்கு ஒன்றும் லாபம் இல்லை. பகவான் கோபிகைகளை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராசக்கிரீடை பண்ணாரே ஒழிய யோகமாயாம் உபாஸ்ருதா அப்படின்னு ஸ்வயம் ஆனந்தத்துல இருக்கிறவனுக்கு இன்னொரு வஸ்து தேவையில்லை. மாயையை கூட சேர்த்துண்டு அந்த கோபிகைகளை ரமிக்க பண்ணணும் அப்படிங்கிற ஆசையினாலதான் ராசக்கிரீடையை சங்கல்பிச்சார்னு சுஸ்பஷ்டமா இருக்கு பாகவதம் ராச பஞ்சாத்தியாய ஆரம்பம். ஆனா கூட கிருஷ்ணனிடத்துல வந்ததும் அந்த ரஜோகுண பிரவருத்தியான காமம் கூட பூர்ண சத்துவமான பகவானிடத்துல வந்ததும் என்ன ஆயிடுத்துன்னால் பரிசுத்தமாயிடுத்து. நிஷ்காமனாய் இருக்கக்கூடிய பகவானிடத்துல வந்ததும் இந்த காமனை என்ன ஆயிடுத்து, எதிர்பார்ப்போட பழகிற வாழ்க்கை லோக தர்மத்துல சொன்னா புரியும். ஏதோ ஒன்று வேணும்னு எதிர்பார்ப்போடையே பழகி பழக்கமானவாளுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத பழகார வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பழக என்ன ஆகும், இவாளுக்கும் அதை பழக்கிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். அந்த ஆர்ஜவம் நம்மளும் பழக்கிக்கணும். எப்படி இருக்கார் அவர், எவ்வளவு உபகாரம் பண்றார், ஆனா ஒன்னும் எதிர்பார்க்காத இருக்காரே. சாதுக்கள் அப்படிதான் இருப்பாள்னு சுஹൃதா சாதவோயே அப்படின்னு சாந்தாக சுஹൃதா பாகவதம் திரும்ப திரும்ப சொல்லும். சாதுக்கள்கிட்ட பழகு அப்பதான் உன்னை உயர்த்திக்க முடியும். சத்துவம் சுத்தேத்யஸ்மாதி பிரம்மசௌக்கியம் தொனந்தம் அப்படின்னார் ரிஷபதேவர். சாதுக்களோட பழகதான் சத்துவகுணம் அதிகரிக்கும். சத்துவகுணம் எதற்கு வேணும்னால் ஞானத்துக்கோ பக்திக்கோ சத்துவம் இருந்தாதான் முடியும். சத்துவகுணம் வேணுமானால் சாதுக்களோட பழகதான் அந்த சத்துவகுணம் நமக்கு லபிக்கும். அவள்கிட்ட போக 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 சுத்தத்துக்கிட்ட போக போக நம்மகிட்ட உள்ள அசுத்தி எல்லாமும் விலக்கி விடுறது.
அப்புறம் நம்மளும் பார்த்தா சுத்தமாக ஆயிடுறோம். சாதுக்களோடு சேர்ந்து சேர்ந்து கடைசியில் என்னாச்சு, நம்மளும் சுத்தமாக ஆயிடுறோம். பூவோடு சேர்ந்த நாருன்னு சொல்லுவாளோனும், நார்லேயும் கொஞ்சம் நேரம் அந்த வாசனை இருக்கு, பூவாடினா கூடங்கிறா போல சாதுக்களோடு சேர்ந்து சேர்ந்து இவாளுக்கும் அந்த பரிசுத்தி ஏற்பட்டு விடுறது. அதுபோல ரஜோகுணமாக இருந்த போதிலும் காமம் கோபிகைகளுக்கு பகவானிடத்துல வச்சதுனால அதுவும் பொய்ச்சு போகலை. காமம் பரிணாமம் துக்கத்தில் தான் முடியும். எதை ஆசைப்பட்டாலும் கிடைச்சாலும் துக்கம்தான், கிடைக்கலைனாலும் துக்கம்தான். கிடைச்சா எப்படி துக்கமாகும்னா அந்த அந்த சுகம் நிரந்தரம் இல்லையே. இப்போ காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால், ஒரு உதாரணத்துக்கு காஃபி சாப்பிட்டுட்டால் அப்புறம் 10 நிமிஷம் கழித்து அது சூடு இறங்கி விடுறது, சாப்பிடணுங்கிற வேகமும் இறங்கி விடுறது, காஃபி சாப்பிட்ட சுகமும் மறைஞ்சு போய்டுறது. அப்புறம் 1/2 மணி கழிச்சு இன்னொரு தடவை குடிக்கிறியா அப்படின்னா வேணா ஒரு சிப்பு கூட சாப்பிட்றேங்கிறா. இப்போ தானே பறந்தே அந்த காஃபி இப்போ தானே குடிச்ச 1/2 மணி ஆகலையே. முன்னாடி குடித்த காஃபி டம்ளர் கூட இன்னும் எடுத்துன்னு போகல, அடுத்த காஃபிக்கு எப்படி ரெடியாச்சுன்னா நிலைக்காது. இந்த காமம் ரஜோகுணத்தினால வரக்கூடிய ஆசை, ஆசையினால வரக்கூடிய சுகம் தாத்காலிகா. ஆனால் ஈஸ்வரன்ட்ட வைக்கிறதே அது என்னாச்சுன்னால் கோபிகைகளுக்கு நித்திய சுகத்துக்கு கொண்டு விட்டு கொடுத்து. அதனால அனுராகம் பகவானிடத்துல செய்யறே ஒரு அழகான ஒரு வழியே. நமக்கோ ஆசை வைக்கிறதுங்கிறதும் பரிச்சயம், எதை பார்த்தாலும் ஆசை ஏற்படுறதுங்கிறது நமக்கு இயல்பாக இருக்கிறதே. அந்த ஆசையை பகவானிடத்துல செய்யி அப்படின்னு ஒரு அழகா கோபிகைகள் ஒரு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா. ஆனால் அது வந்துருமா? சொல்றது சுலபம், கேட்கறது சுலபம். லோக விஷயத்துல வேணா ஆசை திரும்ப திரும்ப வருமே தவிர ஈஸ்வரன் இடத்துல வருமா? ஆனால் கோபிகைகள் அந்த ஆசையினாலேயே க்ஷேமத்தை அடைஞ்சால் அப்படின்னு நேற்றைய தினம் நாரதர் கோபிய காமாதி பயாதி கம்சா துவேஷாதி சைத்யாதயோ நிருபாஹா. பயத்தினாலேயே கம்சன் அடைஞ்சான், துவேஷத்தினாலேயே இந்த சிசுபாலம் தந்தவக்திரன் இவாள்லாம் அடைஞ்சால், சம்பந்தத்தினாலே யாதவர்கள் உத்தவாதிகள்லாம் அடைஞ்சால், ஸ்நேகத்தினால நீங்கள் அடைஞ்சேல், பக்தினால நாங்கள் அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்ஷத பிரவரூ விஷ்ணோஹோம் விப்ரசாபாத் பதாச்சுதௌ. இந்த தந்தவக்திரனும் இந்த சிசுபாலனும் வைகுண்டத்திலே விஷ்ணு பார்ஷதர்களாக இருந்தவர்கள்தான். ஒரு சமயம் பிராமண சாபத்தினாலே விப்ரசாபத்தினாலே இப்படி ஆயிட்டால் அப்படின்னு நாரதர் சொல்லி நிறுத்தினதுமே தர்மபுத்திரர் கேட்கிறா, கீதிருஷா கஸ்யவா சாபஹாம் ஹரிதாசாபிமர்சனஹாம் அஸ்ரத்தேய இவா பாதி ஹரேரே காந்தினம் பவஹாம். விஷ்ணுவை ஆசிரியிச்சு விஷ்ணு லோகத்துக்கே போய் அங்கேயே போய் கைங்கரியம் பண்றவாளுக்கு சாபம் என்னமா நேர்ந்தது? வைகுண்டத்துக்கே போனதுக்கு அப்புறமும் அவர்களுக்கு சாபம் எப்படி நேர்ந்தது? கீதிருஷா கஸ்யவா சாபஹாம், யார் கொடுத்தால் சாபம், எப்படி கிடைச்சது அந்த சாபம், எது மாதிரி சாபம்? ஹரிதாசாபிமர்சனஹா. எல்லாத்துக்கும் மேலே வைகுண்டத்துக்கு போறவாளும் சாமானியப்பட்டவாள் இல்லையே. அங்க போய் கைங்கரியம் பண்றவாள் ஒசத்திங்கிறா போல போறவாளும் ஒசத். அவள் அங்க இருக்கிற பக்தால போய் இங்கே கோவில்ல சண்டை போடுறது போறாது. பார்த்தசாரதி கோவில்லையும் கபாலீஸ்வரர் கோவில்லையும் கியூல நின்று முண்டி அடிச்சுட்டு இங்கே சண்டை போடுறது போறாதுன்னு அங்கேயும் போயிட்டாளா இந்த கோஷ்டி? அங்கேயும் போய் சண்டை போட்டாளா? அவனை போய் சபிச்சாளா? இது என்னமா நேர்ந்தது? எப்படி ஒரு அஸ்ரத்த வந்தது? ஸ்ரத்தைங்கிறது பகவானிடத்துல ஒண்டி இருக்கக்கூடாது. கோவிலுக்கே போறோம் அப்படின்னு சொன்னால் கோவில் இருக்கிற தெருவிலேருந்து நம்ம ஸ்ரத்தையை காட்டணும், கோபுரத்தை பார்த்ததுலேருந்து காட்டணும், கொடிமரத்தில் காட்டணும். அங்கே இருக்கிற கருடனோ நந்திகேஸ்வரரோ, விஷ்ணு ஆலயமாக இருந்தால் கருடன் இருப்பார், சிவாலயமாக இருந்தால் நந்திகேஸ்வரர் இருப்பார், அவர்கிட்ட காட்டணும். பிராகார தேவதைகள்கிட்ட காட்டணும். பக்தர்கள் 63 12 பேரோ அவர்கள்ட்ட காட்டணும். தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரவாள்கிட்ட காட்டணும். ஸ்ரத்தையே எல்லாத்தையும் உள்ளே இருந்து பகவான் பார்த்துட்டே இருப்பார். லோகத்தை ஏமாத்துறா போல ஈஸ்வரனை ஏமாத்திட முடியாது. சன்னதியில் உச்சுன்னா சுவாமி சந்தோஷப்பட்டு விட மாட்டார். நீ வெளியிலேருந்து வரத்தையே உள்ளேருந்து அவர் பார்த்துட்டே இருக்கார். ஒன்ன அந்த பாவனை வேண்டாமா? வாசல்லேருந்து போறதையே அஞ்சலி பத்தனாய் போகணும், கோபுரத்தை பார்த்துட்டே போகணும். வெளியில ஆத்துலேருந்து கிளம்புறதையே அந்த ஸ்ரத்தை இல்லைன்னா கூட கோவில் மண்ணை மிதிச்சுட்டோம்னு சொன்னாலாவது அப்பவாவது அந்த வினயத்தை காட்டிண்டு ஸ்ரத்தை இல்லாத க்ஷேமம் ஏற்படாது. ஸ்ரத்தையை எப்படி காட்ட முடியும்? கோவில்ல போய் இது மாதிரி தான் காட்ட முடியும். கோபுரத்தை பார்த்து அஞ்சலி பண்றது, கொடிமரத்தை பார்த்து அஞ்சலி பண்றது, கருடனோ நந்தியோ அவரை அஞ்சலி பண்றது, தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரவாளெல்லாம் அஞ்சலி பண்றது. அவளை தெரியாத எனக்கு எதற்குன்னால் இப்ப பகவானை பார்த்துட்டு ஈஸ்வரனை பார்த்த நினைப்போட வெளியில வராளோனும். ஒரு நிமிஷம் 1/2 நிமிஷம் மனசை குருவாயூரப்பன்ட்ட வச்சுட்டு வெளியில வராளே, அவளும் உயர்ந்த பக்தால், அவளை மானசிகமாவாத அஞ்சலி பண்ணான். வணக்கம் வணக்கம்னு எல்லாருக்கும் சொல்லலை வெளியிலேன்னா கூட
அப்படி சொல்ல வேண்டாம், மானசிகமாவது அஞ்சலி பண்ணணும். அஞ்சலி பண்ணணும். அர்ச்சகால்கிட்ட பிரத்யேகமான ஒரு பக்தி வரணும். பூஜை பண்ணுறவாள் நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்கிறோம்னா சந்நிதி திறந்த நாழி அங்கே நின்றுட்டே இருக்காளே. ஒரு 10 நிமிஷம் நெல்லுன்னா கூட உள்ள கர்ப்பகிரகத்தில் நம்மளால நிற்க முடியாது. புழுங்கி போய்டுறது, வெளியில் வந்துட்டா தேவலே, மூச்சு முட்டுறது வெளியில் வந்தால் தேவலேன்னு ஆயிடுறது. சந்நிதி திறந்துருக்கிற நேரம் முழுக்க அங்கே இருக்கா. கொஞ்சம் முடியாதனத்தினால கோபதாபங்கள் வர்றது சகஜம். கொஞ்சம் எட்டி போங்கன்னு சொல்லலாம், எல்லாம் முடியாதுன்னு சொல்லலாம். ஏதாவது சொன்னால் கூட அவள் விஷ்ணு பாருஷதா, விஷ்ணு ஆலயத்தில் நமக்கு தொட முடியுமா? அவளை தானே தொடரா போல பகவான் வச்சிருக்கா. அது எந்த கோவிலாக வேணாலும் இருக்கட்டும். அவள் இது எல்லாம் யாருக்காகனால் அந்த ஒத்தருக்காக. உள்ள இருக்கிற அந்த பகவான் நமக்கு வேணுமா வேண்டாமா? அவருடைய பிரசாதம் நமக்கு வேணுமா வேண்டாமா? இவாள்லாம் நமக்கு லட்சியம் இல்லை. இவாள்லாம் யாருன்னே பார்க்க வேண்டாம். நாளைக்கு இவாளை பக்கம் நமக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் அந்த பகவானுடைய பிரசாதம் வேணும்னு சொன்னால் அவர் தானே கிட்ட வச்சுட்டு இருக்கார். இந்த அர்ச்சகால இந்த போஸ்ட் யார் கொடுத்துருக்காள்? ஏதோ கவர்மெண்ட்டுக்கு ஆலயம் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டால், அந்த இலாக்காலேருந்து வந்துடுத்து சம்பளம் கொடுக்குறாள்னு நினைக்கக்கூடாது. கபாலீஸ்வரர் சங்கல்பிக்காமல் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிட முடியுமா? அவர் சங்கல்பிக்காமல், கற்பகாம்பாள் சங்கல்பிக்காமல் அவளுக்கு புடவை கட்டுற பாக்கியம் கிடைக்குமா? கர்ப்பகாம்பாள் சங்கல்பிக்காமல் அவளுக்கு ஒரு குடம் பால் எடுத்து அபிஷேகம் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்துடுவாளா? அந்த சக்தியை எப்போதும் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கானா. அந்த பாவனையோடு கூட அர்ச்சகால்ட்டையும் ஒரு வந்தனம் பண்ணி பகவானையும் அப்படி சேவிச்சுட்டு வந்தோன்னா தான் ஆலயத்துக்கு போகிறதுக்கே தகுதி உடையவாள். நம்ப பெரிய பக்தால் ஆழ்வார் நாயன்மாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும், ஆலயத்துக்கு போகிற தகுதியே நமக்கு இப்படி பண்ணாதான் ஏற்படும்னு அர்த்தம். விழுந்தடிச்சுட்டு முன்னாடி போய் தள்ளிண்டு நான் என்ன முதல்ல விட்டா என்ன அப்படின்னு சண்டை போட்டுண்டு ஃபோன் பண்ணி அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு, நான் யார் தெரியுமா அப்படின்னு சுவாமி முன்னாடி போய் சத்தம் போட்டுண்டு அப்படின்னு இருந்தால் ஈஸ்வர பிரசாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஈஸ்வரன் அங்கே இருந்து அவர் பிரசன்னமானாதானே நமக்கு எல்லா பாக்கியமும். அவர் பிரசன்னமாகறதுக்கு என்ன வேணும்னால் சத்துவகுணம் வேணும். ஏன்னா அவர் இருக்கிற இடம் வைகுண்டம், சத்துவகுண பிரதானமான லோகம். அந்த லோகத்திலே பார்ஷதர்களும் சத்துவகுணமுடையவாள் தான் இருக்க முடியும். போகணும்னாலும் சத்துவகுணமுடையவாள் தான் போக முடியும். கோபதாபங்கள்ங்கிறது ரஜோகுண தமோகுண விஷயம். இது என்னமா நேர்ந்தது அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறார் தர்மபுத்திரர். அஸ்ரத்தேயைவா பாதி ஹரேரே காந்தி நம்பவஹா. இந்த அஸ்ரத்தை எப்படி ஏற்பட்டது? தடுக்கணும்னு அவளுக்கு எப்படி தோணினது? சபிக்கணும்னு இவாளுக்கு எப்படி தோணினது? ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. ஈஸ்வர சங்கல்பம். தர்மபுத்திரர் சொல்றார், இந்த 3 அவதாரங்கள் இவர்கள் செய்யணும். இந்த ஜெய விஜயர்கள் 3 அவதாரம் செய்யணும்னு இருக்கு பகவத் சங்கல்பம்ங்கிறதுனால அவளுடைய அவதாரத்துக்கு என்ன காரணம் சொல்லுவேன்? வைகுண்ட பர்யந்தம் போனவாலே அவதரிக்க வைக்கணும், தனக்கு சத்ருவாக நடிக்க வைக்கணும்னு ஈஸ்வரன் சங்கல்பிச்சிருக்கா. அதனால இதை புரிஞ்சுக்க முடியல. ஹரேரே காந்தி நம்பவா. ஆனால் தர்மபுத்திரர் சொல்றார், வைகுண்டம் எல்லாராலையும் போயிட முடியுமா? தேகேந்திரியா சுஹீனானாம் வைகுண்டபுரவாசினாம் தேக சம்பந்த சம்பந்த சம்பந்தம் ஏ ததாக்கியாதுமர்ஹசி. தேகம் பாஞ்சபூதிகமான தேகம். இந்திரியங்கள் 5 கர்மேந்திரியம், ஞானேந்திரியங்கள் 10, மனசு 1, 11 இந்திரியங்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன்னு சமானன்னு ஒரு 5 பிராணன். அதற்கு மேலே ஒரு 5 பிராணன். சாஸ்திரத்தில் இதற்கு அசுன்னு பேர். அசு அப்படின்னு பேர் பிராணனுக்கு. அசுபத்தே அப்படின்னு கூட ஒரு ஸ்தோத்திரத்தில் ஒரு பக்தர் ஸ்தோத்திரம் பண்றா. இதே பாகவதத்தில் அசுபத்தே அப்படிங்கிறா. என்ன அர்த்தம்னால், நான் விடுற மூச்சு காத்துக்கும் நீந்தானே பத்தி. நான் நினைச்சா உள்ள இழுத்துட முடியுமா? நான் நினைச்சா விடணும்னா விட்டுவிட முடியுமா? ஒரு க்ஷணம் பிராணன் உள்ள போயிட்டு வரதும் உன்னுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. பிராணன் உள்ள இருக்குன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அது ஒரு க்ஷணமும் வெளியில போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். பிடிச்சி விடணும்னு சொன்னா விட்டுவிட முடியுமா? அது ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்தா தெரியறதே. பெரிய மிஷினை வச்சு மணிக்கு 2000 5000 சார்ஜ் பண்றால் 1 மணி நேரம் மூச்சு விடணும்னா அந்த மூச்சு இப்போ ஃப்ரீயா கிடைச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா யார் கொடுக்கிறாள்? இது ஒரு கிருபை இல்லையா? ஈஸ்வர கிருபை. இதை நினைக்கணும். அதனால அசுபத்தே அப்படிங்கிறா. விடுற மூச்சுக்கு உள்பட நீந்தானே பத்தி. விடுற மூச்சுக்கு உள்பட நீந்தானே பத்தி. பிராணபத்தே அப்படின்னு கூப்பிடுறார் ஒரு ஸ்தோத்திரத்துல. அதுபோல தேக இந்திரிய அசு ஹீனானாம் வைகுண்டபுரவாசினாம். வைகுண்டவாசிகளுக்கு என்ன லட்சணம்னால், அவளுக்கு தேகமும் கிடையாதான், இந்திரியங்களும் கிடையாதான், அசுங்கிற பிராண தர்மமும் கிடையாதான். இது ஆச்சரியமா இருக்கு. நம்மளால நினைக்க முடியாத விஷயமா இருக்கு. உடம்புங்கிறது ஒன்றும் கிடையாது.
இந்திரியங்கள் கண் காது மூக்கு நாக்குங்கிற இந்திரியங்களும் கிடையாது, பிராணனும் கிடையாது. இங்கேருந்து போன வைகுண்டம் போறவாளை பத்தி சொல்றா. திருத்தீய ஸ்கந்தங்கள் எல்லாம் சொல்லப்படுற வைகுண்டத்துக்கு ஒரு ஜீவனை பகவான் அழைக்கணும்னு சங்கல்பிச்சுட்டாரானால் வைகுண்டத்துக்கு போனதுமே விரஜா நதின்னு அங்க எல்லையில இருக்கு. விரஜா நதி அப்படிங்கிற அந்த எல்லையில அந்த நதியில ஸ்நானம் பண்ணி அக்கறையில ஏற்றி அழிச்சுன்னு போவால் உள்ள வைகுண்டத்துக்கு எல்லையில அந்த நதி ஓடுறது. அந்த விரஜா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வந்தான்னாலே இந்த தேகமும் மறைஞ்சுடுமாம், இந்த பிராணனும் மறைஞ்சுடுமாம், இந்த இந்திரியங்களும் போயிடுமா. இந்திரியங்களும் போயிடுமா. அப்போ ஒரு திவ்யமான ஒரு ரூபம் ஏற்படுமா. விஷ்ணு பிரசாதத்தினாலே அது 4 விதமான அனுகிரகம்னு அந்த வைகுண்டத்தை பத்தி சொல்றதே சொல்றா. சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம், சாலோக்கியம். இப்படி 4 விதமான சாலோக்கிய, சாருஷ்டி, சாமீப்பிய, சாயுஜ்ய 4 விதமான மோட்சம். பகவானிடத்திலேயே ஆண்டாள போல மீராபாய போல அங்கேயே கலந்துடுறது. சாயுஜ்யம் வைகுண்டத்தில் போய் அந்த மூர்த்தத்திலேயே மறைஞ்சு விடுறது, பரமபதநாதன்ட்டியே அடங்கி விடுறது, இல்லை வைகுண்டத்தில் வாசம் கிடைக்கிறது. சாலோக்கியம். சாமீப்பியம், சாமீப்பியம் பகவானிடத்துல மகாலட்சுமி போல கிட்ட போய் நின்று அவருக்கு மாலை சாத்துறது இத்தியாதி கைங்கரியங்கள் பண்ற பாக்கியம். தொண்டரடி பொடியாழ்வார் மாதிரி உள்ளவாள்லாம் அங்க போனாலும் அந்த கைங்கரியம் தானே ஆசைப்படுவாள். சாயுஜ்யம் கொடுக்கறேன்னு சொன்னா முடியாதும்பா. ஏன்னா இது புஷ்பம் கட்டி கட்டி பழகின கையாச்சே, கை இல்லைன்னா கூட கட்டாம இருக்க முடியாதே. அர்ச்சனை பண்ணி பண்ணி பழகின வாளுக்கு அர்ச்சனை பண்ணாம எப்படி இருக்க முடியும்? கை இல்லைன்னா கூட அர்ச்சிக்கணுமே மானசிகமாவாத அந்த அபியாசம் பண்ணணும்னு தோணும். அதனால இங்க இருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணவாளுக்கு அங்க போனாலும் அதுதான் ஆசைப்படுவார். பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார்லாம் இங்க இருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணவா. அதுபோல அவளுக்கு சாமீப்பியம் கிடைக்கும். சாரூப்பியம், விஷ்ணு பார்ஷதர்களுக்கெல்லாம் சாரூப்பியம். இங்கேருந்து போனவாளுக்கே தன்னை போல சதுர்புஜமும் சங்காத்தியாயுதங்களும் எல்லாமே பகவான் தன்னை போலையே கொடுத்துடுவாராம். ரூபம் எல்லாமே ஒரே போல அவரை போலையே கொடுப்பாராம். அப்புறம் அங்க இருக்கிற பரமபதநாதனுக்கு இவாளுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனால் 2 வித்தியாசம் இருக்குமா அவளுக்கும் பகவானுக்கு. என்ன அந்த 2 பெரிய வித்தியாசம் என்னன்னால், மார்புல மகாலட்சுமி இருக்க மாட்டாலாம், ஸ்ரீவத்சங்கிற மச்சம் இருக்காதான், கழுத்துல கௌஸ்துபங்கிற மணி இருக்காதான். இது பகவானுக்கு ஒண்டிதான். இன்னைக்கு ரங்கநாதன் வெளியில புறப்பட்டாரானால் ஸ்ரீரங்கத்துல பெரிய உருட்டு சந்தனம் மார்புல வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு நீலக்கல் பதக்கம் வச்சுட்டு இருப்பா. அதுக்குதான் கௌஸ்துபம்னு பேர். இதுக்கும் விலை கிடையாது, விலை மதிக்க முடியாது ரங்கநாதன் சாத்திக்கிற அந்த கௌஸ்துபத்துக்கு. அது ஒரு தனியான அடையாளம் பகவானுக்கு. கண்டீம் கௌஸ்துபமணியும் அப்படின்னு அபங்கத்திலையும் பாடுறாலும் அடிக்கடி கௌஸ்துபமணிய நாராயணியத்திலையும் வர்ணிப்பார், பாகவதத்திலையும் சொல்லிகிட்டே இருப்பார். பகவான்னு சொல்றதையே, ரூபவர்ணனம் சொல்றதையே அந்த கௌஸ்துபமணி ஒரு தனியான அடையாளம். அது ஒரு அடையாளம். மார்புல மகாலட்சுமி அவளே ஸ்ரீவத்சங்கிற மச்சமாயும் இருக்கால். இந்த அடையாளம் பாக்கி பேருக்கு கிடையாது. சாரூப்பியம் வேணா உண்டே தவிர இது கிடையாது. அந்த மாதிரி சாரூப்பியத்தை அடைஞ்சவாளாச்சே ஜெய விஜயர்கள். 7 கோட்டை வாசலாம் விஷ்ணு ஆலயத்தில். எப்படி 7 கோட்டை இருக்கோ ஸ்ரீரங்கத்தில், ஸ்ரீரங்கம்தான் வைகுண்டம். ஸ்ரீரங்கம்தான் வைகுண்டம். ஸ்ரீரங்காக்கியம் மகாக்ஷேத்திரம் எத்திர சந்நிஹிதோ ஹரிஹி. வைகுண்டத்துக்கு யாராவது ஆசைப்படுவானா அப்படிங்கிறார் பராசர பட்டர். ஸ்ரீரங்கத்தில் வாழ்க்கை கிடைச்சதுக்கு அப்புறம் வைகுண்டம் துச்சமாக இருக்குமா? வைகுண்டத்துக்கு ஒருத்தன் ஆசைப்படுவானா? எந்த முட்டால் ஆசைப்படுவான் வைகுண்டத்துக்கு? அத்தியாசுனாம் அந்நியதமோ பவேயம் அப்படின்னார் பராசர பட்டர். நாயா ஜென்மா கிடைச்சாலும் இதுக்கு கீழே மனுஷனுக்கு கீழே எச்சைய பொறிக்குதுங்கிற நாயா இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் தேரோடுற வீதியிலன்னா ஜென்மா வேணும். வையாலி சேவையிலையும் ஐராவத வாகனத்திலையும் பெருமாள் வர அழக பார்த்துட்டு நாயாவாது ஸ்ரீரங்கத்தில் இருப்பேன் அப்படின்னு தானே ஆழ்வார்கள்லாம் கதறாள் பக்தர்கள்லாம். அந்த 7 கோட்டை வாசல் அதுதான் வைகுண்டத்துக்கும் 7 கோட்டை வாசல். சுனந்தனந்தால் ஜெய விஜயால் அப்படின்னு 2 இரட்டையர்கள் வாசல்ல காவலாளிகள் 7 கோட்டை வாசலுக்கும் நிற்கிறா. அதுல 7வது வாசலுக்கு இந்த பிரம்மாவனுடைய முதல்ல பிறந்த குழந்தையெல்லாம் அவர்கள் போன காலத்துல இந்த சாபம் ஏற்பட்டதுன்னு நாரதர் நேத்திக்கு அந்த கதையை ஆரம்பிச்சார். ஏகதா பிரம்மண புத்திராக விஷ்ணோர் லோகம் எதிர்ச்சயா சனந்தநாதயோ ஜக்முஹும் சரந்தோ புவனத்ரயம். இங்க ஒரு பெரிய சந்தேகம் வரும். வைகுண்டத்துக்கு போயிட்டா திரும்பி வர முடியாதுன்னு ஒரு லட்சணம் இருக்கு. நச்ச புனராவர்த்ததேன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது.
ஆப்ரம்ம புவனால்லோகாத் புனராவர்த்தினோர்ஜுன மாபுபேத்தியது கௌந்தேயே புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதே. இவா போயிட்டு வந்தாள்னு சொல்றேளே, சனகாதிகள்லாம் போனால் திருப்பி வந்தாலும் இருக்கு, அங்கேயும் போனால் பாதாள லோகத்தில் போய் ஆதிசேஷன்ட்ட பாகவதம் கேட்டாலும் இருக்கு. இவா எப்படி போயிட்டு வர முடியும்? போயிட்டு வந்தால்னு சொல்றேளே என்னன்னால், அந்த லோக பர்யந்தம் வர முடியாத வாளுக்கு இன்னொரு ஒரு வைகுண்டம் இருக்கா, போயிட்டு வரா போல ஒரு வைகுண்டம் இருக்கா. அதனாலதான் விஷ்ணு லோகம் அப்படின்னு இங்க பதம் போட்டிருக்கா. லோகம் அப்படிங்கிறதுலேருந்து லோக்கியதைதி லோகா, பார்க்கக்கூடியதான ஒரு உலகம், பார்க்கக்கூடியதான ஒரு உலகம். ஆனால் அதுக்காக குறைச்சல் இல்லை. இப்போ வைகுண்டத்துக்காக குறைச்சல்னு சொல்லிட முடியுமா? திருப்பதியோ ஸ்ரீரங்கத்தையோ. வைகுண்டத்துக்காக பூவைகுண்டம்னா பூவைகுண்டம் தான் பண்டரிபுரம், பூவைகுண்டம் தான் ஸ்ரீரங்கம். அதுக்காக குறைச்சல் அப்படின்னு எப்படி நினைக்க முடியும்? இருந்தாலும் இது ஒரு லோகம். விஷ்ணோர் லோகம் எதிர்ச்சயா சனந்தநாதயோ ஜக்முஹு. எதிர்ச்சையாங்கிறதுலேருந்து அவளுக்கு ஒன்றும் சங்கல்பம் இல்லைன்னு தெரியறது. யாதிருச்சிகமாக அப்படி வந்தேன், இங்கே கதை கேட்டது ஸ்லோகம் கேட்டது வந்து உக்காண்டேன்னு சொல்லுவாளோனும். எதேச்சியாக வந்தேன் பாகவதம் நடக்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாளோனும். தெரியாத வந்தேன் காதில் விழுந்தது உடனே வந்தேன்னு சொல்கிறா போல எதிர்ச்சையாங்கிற பதத்துலேருந்து சங்கல்பம் இல்லாதவாள்னு தெரியறது. அவளுக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சங்கல்பம் இல்லாதவாளா. ஏன்னா மகாஜானிகள். சனந்தநாதயோ ஜக்முஹும் சரம் தோபுவனத்ரயம். அவ 3 லோகமும் போயிட்டு வந்துட்டு இருக்காள். 14 லோகமும் போகக்கூடியவாள். வயசு என்னன்னால் 5-6 வயசு தானா. பஞ்சஷாட்டாயனார்பாவாம் பூர்வேஷாமபி பூர்வஜாகாம். 5 இல்லை 6 வயசு தானா எப்போதுமே. கௌபீனம் கிடையாதான், கடிசூத்திரம் கிடையாதான், சேந்தமங்கலம் பெரிவால போலையா, சதாசிவ பிரம்மேந்திரால போலையா, எப்போதும் அவதூத சரியையா. பூர்வேஷாமபி பூர்வஜாகா. முன்னாடி மரீச்சாதிகள் பிறந்தா. ஆதியானவாள் மரீச்சாதி பிரஜாபதிகள், அவளுக்கும் பூர்வஜாலாம் இவாள். பூர்வேஷாமபி பூர்வஜாகா திக்வாசசா. திக்கே இவர்களுக்கு வாசம், வஸ்திரம் இவாளுக்கு திக்குதான். திக்வாசசா சிசூன்மத்வா. குழந்தையில் தான், குழந்தையிலாவே இருக்காள். ஏதோ குழந்தையில் அவதூத்தால் குடுகுடுன்னு ஓடி வராள்னு நினைச்சிருந்து வாசல்ல இருந்த பார்ஷதால் உள்ள விட முடியாதுன்னு விட்டாள். துவாஸ்தௌதான் பிரத்யஷேததாம். குழந்தைன்னு நினைக்க முடியுமா? ஸ்ரீரங்கத்தில் ஒரு வைபவம். பல வருஷங்கள் 1000 வருஷம் முன்னாடி ஒரு சமயம் சேர்த்தி உற்சவம். பங்குனி உற்சவத்தில் சேர்த்தி உற்சவம்னு ஒரு பிரசித்தமானது. வருஷம் முழுக்க ஸ்ரீரங்கத்தில் எத்தனை பேர் வந்து தரிசனம் பண்ணுவாளோ அத்தனை பேர் அந்த ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணுவாள். பங்குனி மாசத்திலே உத்தர நட்சத்திரத்திலே தாயாரும் பெருமாளும் ஒரு 8-10 மணி நேரம் சேர்ந்து ஒரே பீடத்தில் தரிசனம் கொடுப்பாள். அந்த உற்சவம் 15 லட்சம் பேர். இன்னைக்கு இப்போ கடைசியாக போன பங்குனி உத்தரத்தில் 15 லட்சம் பேர் வந்துட்டு போனால் அந்த 8 மணி நேரத்துக்குள்ள தரிசனம். ஒரு 5000 குறைச்சலா 5000 போலீஸ் காவல். ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் விஸ்தார். அந்த ஊருங்கிறது இந்த கரையிலேருந்து அந்த கரைங்கிறது மனசால கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். இந்த உற்சவம் பார்க்க முடியலன்னா கூட நினச்சி பார்க்கலாம். இந்த 2.5-3 கிலோமீட்டருக்குள்ளே 15 லட்சம் பேர் வந்துட்டு போகிறாள்னா அதுக்கு காவல் 5000 போலீஸ்ன்னா அந்த உற்சவம் எப்படி இருக்கும்? வருஷா வருஷம் நடந்துருக்கு. வருஷா வருஷம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. சுவாமி வந்து பெருமாள் சன்னதிக்கு தாயார் போகமாட்டாள், தாயார் சன்னதிக்கு தான் பெருமாள் வருவா. ரங்க நாச்சியாரா இங்கே பிரகாசிக்கிறதுனால ஸ்ரீரங்கம் அவளோட ஸ்ரீனுடைய அரங்கம். அரங்கம்னு சொன்னா சபை. யாருடைய சபை இதுனால் ஸ்ரீரங்கம். நாச்சியாருடைய சபை. பெருமாளும் வந்து பெருமையை அடைஞ்சுன்னு இருக்கா. நாச்சியாருடைய சந்நிதிக்கு தான் பெருமாள் வருவார். இந்த உற்சவத்திலையும் ஒரே பீடத்தில் ஏழை பண்ணினதும் கொஞ்சம் திரை போட்டிருப்பால். சுவாமியை எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு தரிசனத்துக்காக அப்படி கொஞ்ச நாழி திரை போட்டிருந்த சமயம் 1000 வருஷம் முன்னாடி பராசர பட்டருடைய காலம். 5-6 வயசு குழந்தை. இப்போ இந்த கதை சொல்கிறதே அவர் ஞாபகம். 5-6 வயசு குழந்தை. கோவில்லையே தான் வளர்ந்தார். அவர் தாயாருடைய சந்நிதியிலேயே தான் வளர்ந்தார். தாயாரே பாலெல்லாம் கொடுத்தாள். சங்கில பால் வச்சுட்டு போனா ராத்திரி அந்த குழந்தைக்கு தூளி கட்டி கோவில்லையே இருந்து பாலும் கொடுத்தாள்னெல்லாம் பராசர பட்டருடைய வைபவம் ரொம்ப பிரசித்தம். அப்போ திரை போட்டிருந்த நாளைக்கு ஏதோ பந்து விளையாடிட்டு இருந்தார். கோவில்லையே தானே வாழறார். ஏதோ கையில் ஒரு பந்து கிடச்சிது. விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தை பராசர பட்டருக்கு தவறி போய் அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போயிட்டு தான் அந்த பந்து.
எப்படியானு எடுக்கணும் அப்படின்னு குழந்தையா இருக்கிறதுனால அந்த வேகத்தில் பட்டருடைய புள்ள தானே, குரத்தாழ்வானுடைய புள்ள தானே, பட்டுன்னு ஸ்க்ரீனை விளக்கிண்டு போய் பந்தை எடுத்துன்னு வந்து விட்டா. வந்ததும் அங்கிருந்த அர்ச்சகால் எப்போதுமே சுவாமிகிட்ட இருக்கிற வால்சத்தை கடுபிடுன்னு தான் இருப்பா. அது வைகுண்ட பர்யந்தம் இப்போ இந்த கதையிலேயே தெரியறது. விஷ்ணு பார்ஷதால் தடுத்தாள்னு, ஜெய விஜயாலே சனகாதிகளையே தடுத்தாள்னு சொன்னால் அப்போது இதை மனசில் வச்சுக்கணும். இந்த கதையை எந்த கோவிலுக்கு போனாலும் வைகுண்ட ஞாபகம் எப்பொழுதும் இருக்கணும். வாசல்ல இருக்கிறவாள் இப்படி தான் இருப்பாள்ங்கிறது அது லட்சணம் விஷ்ணுவுக்கு. அதுபோல் அங்கே இருந்த வாள் யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ பராசரரை அதட்டி விட்டா. என்னம்மா நீ உள்ள வரலாம், தெர போட்டிருக்கிற நாளைக்கு ஏகாந்தமாக பெருமாளும் தாயாரும் இருக்கிறது, என்னம்மா நீ வந்தேன்னதும் இல்லை பந்து வந்துடுத்தோ அதுக்காக வந்தேன்னா, நீ எப்படி இருந்தாலும் வந்தது தப்பு, உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து போயிடுத்து, தெர போட்டா கூட உள்ளே வந்து நிற்கிறதுங்கிற அளவுக்கு ஆயிடுத்துன்னு சொல்ல கொஞ்ச நாழி தலையை குனிஞ்சுன்னு நின்றுட்டு அந்த குழந்தை கிளம்பி போயிடுது. பந்தை கூட எடுத்துட்டு தான் எடுத்து கொடுத்தாரா இல்லையா தெரியல, போயிடுது. கொஞ்சம் நேரம் கழித்து அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு முகத்தை பார்த்தே சேவை பண்ணக்கூடிய பட்டர்கள் திரையை விளக்கலாமா தீபாராதனை பண்ணலாமான்னு நினைக்கிறதே தாயார் முகமும் பெருமாள் முகமும் வாடி இருந்துதான், இப்படி தலை குனிஞ்சு இருந்துதான். பெருமாளோடையே பேசுகிற அளவுக்கு சக்தி உடைய பட்டர்களாக அந்த காலத்தில் இருந்ததுனாலே என்னமோ பெருமாள் முகம் வாடி இருக்கே, தாயார் முகம் வாடி இருக்கேன்னு கிட்ட நெருங்கி முகம் பார்த்து சேவை பண்ணக்கூடியவாள் கேட்க, என்ன ஆச்சு, என்ன முகம் வாடி இருக்கே, முகோல்லாசம் குறைஞ்சிருக்கேன்னதும் அந்த குழந்தையை கூப்பிடு அப்படின்னு அர்ச்சக முகேனா ஆக்ஞை பண்ணுறா பகவான். தாயார் ஆக்ஞை பண்ண பராசர பட்டரை சின்ன குழந்தை, அவன் 5-6 வயசு குழந்தை அழிச்சுன்னு வந்தால், வந்ததுமே அந்த குழந்தை மனசில் என்ன இருக்கு கேளு அப்படின்னு தாயார் ஆக்ஞை பண்ணுறாள். என்ன நடக்கிறது அப்படின்னதும் உடனே அந்த குழந்தை சொன்னுதான், பந்து எடுத்து போட்டேன், பந்து ஏதோ தவறி உள்ள வந்துடுத்தோம், இந்த மாமா கோச்சுண்டா, பந்து எடுக்க வரத்தே என்ன நினச்சின்னு வந்தேன், வெளியில் போகிறதே என்ன நினச்சின்னு போனேன் அப்படின்னு பெருமாள் கேட்குறா. அர்ச்சக முகேன அந்த குழந்தைய பந்தை எடுக்க வரத்தே எங்கள் அப்பா அம்மா தான் இருக்காள் உள்ளேன்னு அந்த அபிமானத்தோடு வந்தேன், இவர் அதட்டினதும் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் இருக்கார் அப்படின்னு பயந்துட்டு வெளியில் போயிட்டேன் அப்படின்னதும் பெருமாளும் தாயாரும் சொன்னாலாம், என் சரணத்து மேலே ஆனே முதல்ல நினச்சா போலையே எப்பொழுதும் நினை அப்படின்னாராம். நீ முதல்ல என்ன நினச்சின்னு வந்தே, எங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்கால்னு நினச்சின்னு வந்தேன், அந்த பாவனையோடையே எப்பொழுதும் நீ இருக்கணும் அப்படின்னு சுவாமி ஆக்ஞை பண்ணி இந்த அர்ச்சகரும் அவர்கிட்ட அபராத க்ஷமாபனம் பண்ணிட்டதும் தான் பிரசாதத்திலேருந்து தாயார் எடுத்து கொடுக்க சொல்கிறா. ஒரு அதிரசமோ அப்பமோ எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பழைய முகோல்லாசம் வந்து தான். அது மாதிரி ஒரு கருணாமூர்த்தியான தெய்வங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தெய்வங்கள். அப்புறம் பழைய முகோல்லாசம் வந்து அப்புறம் தீபாராதனை பண்ணி தரிசனார்த்திகளுக்கு தரிசனம் கொடுத்தாள் அப்படின்னு அவருடைய சரித்திரம். அவதார காலம் எங்கே இருக்குது, அர்ச்சாவதாரம்னு நினைக்கிறோம், ஆனால் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை தூக்கி சாப்பிட்றா போல இருக்குது இந்த சரித்திரங்கள்லாம். இதெல்லாம் களி பிறந்து இப்போ சமீபத்தில் நடந்த சரித்திரங்கள் தான். இன்றைக்கும் பெருமாள் பேசிட்டு தான் இருக்கா. இன்றைக்கும் சொன்னால் அதிகப்படியாக இருக்கும், நம்மளே சொல்லிக்கிறாள், ஆத்மஸ்துதி பண்ணிக்கிறாளோ அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். ஆனாலும் அவர் கிருபை பண்ணுறார் அப்படிங்கிறத சொல்லாமல் எப்படி இருக்கிறது. 2 வருஷம் முன்னாடி பெரிய யாகம், வாஜபேயம்னு ஒரு பெரிய யஜ்யம், 15 நாளைக்கு உபவாசம் இருந்து ரங்கநாதனுடைய சங்கல்பம், அது மாதிரி ஒரு மகா கிருது பண்ணுற பாக்கியத்தை அந்த பூவை குண்டத்தில் பகவான் கொடுத்தார். அப்போ வசந்தோத்சவம் நடந்துருக்கு, தேரில் பெருமாள் ஏறி இருக்கார். அந்த சமயத்தில் வாஜபேய சங்கல்பம், அதனால் அந்த வருஷம் தேர் கூட போய் பார்க்க முடியலை. என்னடா அது தெரியாமல் இப்படி யஜ்ஞத்துக்கு வேறு நாள் இல்லைன்னு இப்படி சங்கல்பிச்சுட்டோமே, ரதோத்சவம் பார்க்காதே ஸ்ரீரங்கத்திலேருந்து அன்றைக்கி வருத்தத்தோடு தான் சங்கல்பம் பண்ணிட்டோம். ஆனால் அந்த உற்சவம் முடிஞ்சு உடனே இந்த யாகமும் முடிஞ்சு அடுத்ததாக வசந்தோத்சவம் ஆரம்பம். சைத்திரோத்சவத்தில் வசந்தோத்சவம் மணல்வெளியிலே கோதண்டராமர் சந்நிதியிலே பெருமாள் அப்படி நடபோடுவார். சாயரக்ஷ வேளையில் புஷ்பம் சாத்திண்டு புஷ்பச்சாத்து உற்சவம் அப்படின்னு இப்போ தாயாருக்கு நடந்துருக்கு. பெருமாளுக்கு முடிஞ்சு இப்போ நான் கதை சொல்லிட்டு இருக்கிற இந்த நாளைக்கு புஷ்பச்சாத்து உற்சவம் தாயாருக்கு நடந்துருக்கு. 2 நாளைக்கு சேவை தரிசனம் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சமயம் தாயார் புஷ்பச்சாத்து சாத்திக்கிறா போல பெருமாள் இதற்கு முதல்ல எப்பொழுதுமே உற்சவம் முதல்ல பெருமாளுக்கு, அப்புறம் தான் தாயாருக்கு. பெருமாளுக்கு உற்சவம் நடந்துருக்கு. யஜ்ஞம் முடிஞ்சதும் ஒரு ஓரத்தில் நின்றுண்டு பெருமாளை பார்க்கலையே, தேரில் ஏறின போது கூட பார்க்கலையே, தரிசனம் பண்ணுவோம்னு உள்ளே போனதுமே நம்மளை அறியாத தோன்றது, இந்த வாஜபேயம் பெருமாளுக்கு உகந்து இருக்குமா, இந்த க்ஷேத்திரத்தில் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரே, ரங்கநாதருக்கு பிரீத்தியாக இருக்கணுமே, எது செய்கிறதானாலும் நாராயண பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு தான் நம்ம பெரியவாள் சொல்லி கொடுத்துருக்கா.
பிரீத்தியா இருக்கணுமேன்னு நம்ம நினைச்சிட்டு ஓரத்துல கையை கூப்பிட்டு நின்று ஒரு நிமிஷம் ஆகல, பிரதான பட்டர் இங்க வாரும் அப்படின்னு கூப்பிடுறார். பெருமாள் ஆக்ஞை போல அந்த வசந்தோத்சவத்துல பெருமாள் சாத்திப்பார் சந்தனம். அதை அர்ச்சகால் தீர்த்த பிரசாதம் கைங்கரியம் உடையவாளுக்கு தான் கொடுப்பா, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டால். அந்த முதல் மரியாதை உடையவாளுக்கு தான். அதை ஒரு கிண்ணம் நிறையா எடுத்து கையில் கொடுத்தார். நான் நடுங்கின்றே கையில் வாங்கிட்டோம். பெரிய கூட்டத்தில் உள்ளே போய் இந்த அரும்னு கொடுத்தார். அவரை எனக்கு தெரியாது, என் பேர் கூட அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, என் பேர் அவருக்கும் தெரியாது. ஒரு கிண்ணம் நிறையா சந்தனத்தை கொடுத்து பூசிக்கும் பெருமாள் சொல்கிறார் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன நினைப்பேன்? 15 நாளைக்கு அக்னியிலே திரேதாக்னி மத்தியிலே யாக யஜ்யங்கள் பண்ணிட்டு வந்து நின்னதுமே இது பெருமாளுக்கு உகந்திருக்குமான்னு கேட்குறதே ஒரு கிண்ணம் நிறையா சந்தனத்தை கொடுத்து பூசிக்கோ, அக்னி கிட்ட நின்று யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு பெருமாள் சொல்கிறா போல தானே நமக்கு தோணும். பக்தாலாக இருந்தால் அப்படி தானே தோணும். நானும் வருஷா வருஷம் வசந்தோத்சவத்துக்கும் போகிறோம், பெருமாளும் வரார், சந்தனமும் கொடுக்குறார். அது மாதிரி எனக்கு இன்னி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அந்த வருஷம் மாதிரி இல்லை, அது அர்ச்சகால் சொல்கிறாள்னு நினைக்கிறது இல்லை. சம்பிரதாயத்தில் பெருமாளே தான் சொல்கிறார், பெருமாளுடைய முகம்தான் அர்ச்சகால் அப்படிங்கிற பாவனையில் தான் இன்னி வரைக்கும் பழகின்னு இருக்கு. அதுதான் சத்பாவனை. அந்த முறையில் தான் எடுத்துக்கணும். அதுபோல பகவானுடைய சங்கல்பந்தான் எதுவுமே அந்த விதத்தில் சின்ன குழந்தை தான் பராசர பட்டர். ஆனால் தன் அப்பா அம்மாவே பாவிச்சார் அந்த பெருமாளை. அந்த குழந்தை அவள் இவர் பாவிச்சது ஆச்சரியம் இல்லை, மாதா பிதான்னே நீ நினைன்னு அவரும் சொல்றாருன்னு சொன்ன. அதுபோல இந்த சின்ன குழந்தை சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற இந்த 4 குழந்தையிலும் சனந்தநாதயோ ஜக்முஹு சரம் தோபுவனத்ரயம் பஞ்சஷாட்டாயணார்பாவாஹ பூர்வேஷாமபி பூர்வஜாஹ திக்வாசசஹ சிசுன்மத்வா. திக்கே அவர்களுக்கு வஸ்திரம், சின்ன குழந்தைகள், யாரோ குழந்தைன்னு நினைச்சுண்டு மகாலட்சுமியோட ஏகாந்தமா இருக்கால் பெருமாள், நீ உள்ள போகக்கூடாதுன்னு தடுத்துட்டார் இந்த ஜெய விஜயர்கள். துவாஸ்தௌதான் பிரத்யஷேததாம் அசபன்னே குபிதா ஏவம் யுவாம் வாசம் நச்சாருஹதா. உடனே அவா சொன்னால் கோபமே வராதவா, ஆனா அவா சொன்னால் இது சத்துவகுண பிரதானமான இடம், பெருமாளும் சத்துவகுண பிரதானமானவன், அவனுடைய காலடியில இருந்துட்டு ரஜோகுண தமோகுணத்துக்கு கேத்துவானே, இது மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செய்யலாமா? ஆசையோட பெருமாளை பார்க்கணும்னு வந்த எங்களை நீங்க தடுத்து போ, வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னேலானால் ரஜஸ்தமோபியம் ரஹிதாம் பதமூலே மதுத்விஷா. விஷ்ணுனுடைய பார்ஷதாலா இருந்துன்னு நீங்க இப்படி நடந்துக்க கூடாது. பாபிஷ்டா மாசுரீம் யோனிம் பாலிஷௌ யாத்தமாஸ்வதா. இது பாப காரியம், அசுராலே செய்யக்கூடியது. அதனால 3 ஜென்மா நீங்க அசுராலாக போக கிடவது அப்படின்னு சபிச்சு விட. ஏவம் சப்தௌ ஸ்வபவனாதி பதம் தொய்ஹி கிருபாலுபிஹி பதம் தௌ தைஹி கிருபாலுபிஹி புரோக்தோ புனர்ஜன்மபிர்வாம் திரிபிர்லோகாய கல்பதாம். இப்படி சபிச்சதுமே அந்த ஜெய விஜயால் அவளுடைய சொரூபத்தை தெரிஞ்சுண்டு உடனே காலை பிடிச்சிக்க பகவானும் வந்து சமாதானப்படுத்தி, என்னுடைய பார்ஷதால் தடுத்தாலானால் அது நான் பண்ண அபச்சாரம் தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சனகாதிகள்கிட்ட சுவாமி வந்து சமாதானப்படுத்துகிற அளவுக்கு மகாத்மாக்களாம் அவர்கள். பார்ஷதாலையும் நீ இப்படி பண்ணியிருக்க வேண்டாம்னு சுவாமி சொல்ல, அவர்களும் நமஸ்காரம் பண்ணி அபராத க்ஷமாபனம் பண்ணிக்க ஒரு 3 ஜென்மா மாத்திரம் ரஜோகுண தமோகுண பிரதான அசுராளாக போவேன். அதற்கப்புறம் நாள் திரும்பி எங்களுக்கு இந்த ஸ்தானம் கிடைக்குமான்னு கண்ணும் கண்ணீருமா கேட்கிறா. வைகுண்டம்ங்கிறது அவ்வளவு லேஸ் இல்லையே, திரும்ப கிடைக்குமானால் கிருபாலுபிஹி, கிருபாலுக்களான மகர்ஷிகள் க்ஷணகோபா மகாந்தோபி பாபிஷ்டா கல்பகோபனாக அப்படின்னு சாஸ்திரம். மகான்களுக்கு ஒரு க்ஷணம்தான் கோபம் வருமா, அப்புறம் வந்த இடம் தெரியாத போயிடும். பாபிகள் தான் மனசுல வச்சுட்டு வைரமாக அதை பண்ணிட்டு இருப்பா. ஒரு க்ஷணத்துல கோபம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. உடனே அவளுக்கு நேச்சர்ங்கிறது கிருபதான். யார்கிட்டையும் கிருப செய்யணும், கிருபாலுவாக இருக்கக்கூடியவாள் அவள். அதனால இவாளும் தாபப்பட்டு, நீ வருத்தப்படாதே, சீக்கிரம் திரும்ப இந்த இடத்துக்கே வந்துடுவேன்னு சொல்ல, புரோக்தௌ புனர்ஜன்மபிர்வாம் திரிபிர்லோகாய கல்பதாம் ஜஜ்ஞாதே தௌ திதேஹ் புத்ரௌ தைத்யதானவ வந்திதௌ ஹிரண்யகசிபுர்ஜேஷ்டः ஹிரண்யாக்ஷோணுஜஸ்ததः ஹதோ ஹிரண்யகசிபுः ஹரிணா சிம்ஹரூபிணா
ஹிரண்யாக்ஷோதரோத்தாரே பிப்ரதா சௌகரம் வபுஹு. அந்த ஜோடிகள் தான் இருவர்கள் அந்த ஜெய விஜயால் சனகாதிகளுடைய சாபத்தினாலே பகவானும் அந்த சாபத்தை ஆமோதிச்சதுனால நீங்க பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதான்னு சுவாமியும் சொல்லிட்டதுனால கீழே வந்தாலாம் கஷ்யபருக்கு திதி அதித்தின்னு 2 மனைவிகள், இன்னும் பல மனைவிகள் இருக்காள். அதுல அதித்திங்கிறவள் தேவமாதா, திதிங்கிறவள் அசுராளுக்கு மாதா. 66 கோடி அசுரர்களுக்கு இவள் தான் மாதா. அவள்கிட்ட கர்ப்பத்தில் சந்தியா காலத்தில் அனுப்பிரவேசம். இந்த கதையே திருத்தீய ஸ்கந்தத்தில் முன்னாடியே விஸ்தாரமா சொல்லிவிட்டா. அதனால இங்க சுருக்கமாக அதை சூச்சிப்பிக்கிறா. திதே புத்ரோ தைத்திய தானவ வந்திதோ. அசுரால்லையே 2 கோஷ்டி, தைத்தியர்கள் தானவர்கள்னு. அவ எல்லாருக்கும் தலைவனாக வந்துட்டாள் இவா. ஹிரண்யகசிபுர்ஜேஷ்டா ஹிரண்யாக்ஷோனுஜஸ்ததா. ஹிரண்யகசிபுங்கிறவன் தான் மூத்தவன், ஹிரண்யாக்ஷன்கிறவன் தான் இளையவன். ஹிரண்யாக்ஷனே சௌகரம் வபுஹு. வராகாவதாரம் பண்ணி பகவான் இங்கே பக்கத்தில் இருக்காரே திருவிடந்தேங்கிற க்ஷேத்திரத்தில், பழைய ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் மகாக்ஷேத்திரம், கல்யாண வராகஸ்வாமி வதம் பண்ணி பூமியை காப்பாத்தினார். வராகாவதாரம் பண்ணி ஹிரண்யகசிபு புத்திரம் பிரஹ்லாதம் கேசவ பிரியம் ஜிகாம்சுரகரோன்னானாம் யாதனா மிருத்யு ஹேதவே. இந்த ஹிரண்யகசிபு அவன் எப்படி மாண்டான்னால் நிருசிம்மாவதாரம் பண்ணி வதம் பண்ணார்னு தானே சொல்லணும். ஹிரண்யாக்ஷனே வராகாவதாரம் பண்ணி வதம் பண்ணினார்னு கதை சொல்றவர், அடுத்தது ஹிரண்யகசிபு கட்டம் வரத்தே ஹிரண்யகசிபுவை நிருசிம்மாவதாரம் பண்ணி வதம் பண்ணினார் அப்படின்னு சொல்லாம இதுதான் சூக்ஷ்மத்தை, தர்ம சூக்ஷ்மத்தை சொல்றது. யதார்த்தத்தை அப்படியே சொல்லுவாள் முனிகள். அதுலேயும் இங்கே தேவ ரிஷி நாரதர் ஹிரண்யாக்ஷன் எப்படி மாண்டான்னால் பிரஹ்லாதம் கேசவ பிரியம், தன்னுடைய புத்திரனானே கேசவனுக்கு ரொம்ப பிரியமானவனானே அந்த பிரஹ்லாதனே ஜிகாம்சுரகரோன்னானாம் யாதனா மிருத்யு ஹேதவே, அவனை கொல்லணும்னு பலவிதமாக இவன் யோசிச்சான். அதனாலேயே இவன் அழிஞ்சு போனான். சாதுக்களுக்கு பண்ற அபச்சாரத்தினாலேயே அழிஞ்சு போயிடுவான். இதுக்கு பகவான் வரணும்னு அவசியம் இல்லை, ஈஸ்வரன் வரணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சாதுக்களுக்கு பண்ற அபச்சாரமே தன் அழிவுக்கு அது ஹேத்துவா போயிடும். எவன் பண்றானோ அவன் அழிவுக்கு அதுவே ஹேத்துவா போயிடும். ஜிகாம்சுரகரோன்னானா யாதனா மிருத்யு ஹேதவே சர்வபூதாத்ம பூதம் தம் பிரசாந்தம் சமதரிசனம். கோபிக்கிறதுக்கு தம் பிள்ளைய கோபிச்சான்னு சொன்னா, கோபிக்கிறதுக்கு அப்படி என்ன பண்ணினான் பிரஹ்லாதன்னால் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்தர்யாமியே எப்பொழுது ஸ்மரிச்சுட்டு இருந்தார். சர்வபூதாத்மபாவம் பூதம் தம் பிரசாந்தம் சமதரிசினம். பிரசாந்தனாய் சமதரிசியாய், அதாவது சமதரிசனம்னா பிரம்ம தரிசனம். இதுக்கே சொன்னேன், சமசப்தத்துக்கு பிரம்மன்னு அர்த்தம். பிரம்ம தரிசனம் பண்ணிண்டு சமதரிசனம் பகவத் தேஜசா ஸ்பிருஷ்டம் நாசக்னோத்தந்து முத்யதைஹி. அதனாலேயே பாகவதனுக்கு பண்ண அபச்சாரத்தினாலேயே எப்போதும் எங்கேயும் பகவானை பார்த்துண்டு சமதரிசனாய் பிரசாந்தனாய் இருந்த அந்த பிரஹ்லாதனை துவேஷிச்சதுனாலேயே அவன் அழிஞ்சு போனான். இங்க நரசிம்மாவதாரம் பண்ணி அழிச்சார்னு கூட ஸ்லோகம் இல்லை, மேலதான் கதையில சொல்ல போறார் நாரத. ததஸ்தௌ ராட்சசௌ ஜாதௌ கேசின்யாம் விஸ்ரவசுதௌ. இந்த ஜோடிகள் அடுத்தது 3 ஜென்மான்னா சாபம். விஸ்ரவசு அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார், புலஸ்தியர்னு ஒரு ரிஷி. அவரே ஒரு சமயம் கோபமாக இருந்து தன்னைத்தானே படைச்சின்றாராம். தனக்கு தானே தன்னையே இன்னொரு உருவா படைச்சின்றாராம். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர்னு சொல்றோமோ நவ பிரஜாபதிகள்ல. அந்த புலஸ்தியர் ரொம்ப கோபமாக இருந்து தன்னைத்தானே ஒரு உருவா படைச்சின்றாராம். அவருக்கு விஸ்ரவசுன்னு பேர். இவரோடவே ஜெராக்ஸ் அவர். அந்த விஸ்ரவசுக்கு பல மனைவிகள், அதுல கேசினின்னு ஒரு மனைவி. ததஸ்தௌ ராட்சசௌ ஜாதௌ கேசின்யாம் விஸ்ரவசுதௌ. அந்த கேசினிக்கும் விஸ்ரவசுக்கும் ராவணஹா கும்பகர்ணஸ்சே சர்வலோகோபதாபனோ. ராவணனாயும் கும்பகர்ணனாயும் யாரு இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுங்கிற அதே ஜோடியே திரும்பி வந்து பிறந்தால் தத்ராபி ராகவோ பூத்வா நெஹனச்சாபமுக்தயே. அந்த சமயத்திலே பதித பாவனனாய்
திரேதாயுகத்திலே அவ வந்திருந்த சமயத்திலே பகவானும் தசரத புத்திரனாய் அவதாரம் பண்ணி ரகுகுலத்திலே ராகவனாய் வந்து சாபபானத்தினாலே அவர்களே சம்ஹரிச்சார். ராமவீரியம் ஸ்ரோஷ்யசித்வம். உடனே தர்மபுத்திரருக்கு ஆவலாம். ராமேன்னு சொன்னதுமே அந்த கதையை சொல்லுங்கோலே, அந்த ராமாயணம் சொல்லுங்கோலே கேட்கணுங்கிறாரா. ராமாயணம் எவ்வளவு பழமையான கதை. தர்மபுத்திரருக்கே ஒரு யுகம் 2 யுகமான கதை. திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் ராமாவதாரம், துவாபர யுகத்தினுடைய முடிவில் கிருஷ்ணாவதாரம், தர்மபுத்திரருடைய அவதாரம். 2 யுகம்னா எத்தனையோ பல லட்சம் வருஷங்கள் ஓடி இருக்குதுல. கோடி வருஷம் கூட ஆயிருக்கலாம். 4 யுகத்துக்கும் 4 கோடியே 32 லட்சம் வருஷம்னு சொன்னா இப்ப 2 யுகம் முடிஞ்சிருக்கு. 1 கோடி வருஷமா ராமாயணம் சொல்லிட்டு இருக்கல்லையா, கேட்கலையா? இவரும் பிறந்ததுலேருந்து கேட்கலையா? நல்லவாளுக்கு ராமகதை அப்போதும் பிடிக்குமா? பகவத்குணம் எப்பொழுதும் பிடிக்குமா? யாருக்கு அழுக்கும்னால் நம்ம தான் சரியில்லை. இன்னைக்கு கதைக்கு போக வேண்டாம், எல்லாம் நமக்கே தெரியும், கேட்ட கதை தானே அப்படின்னு தோணினதுனால் கதையில ஒன்றும் மாறுதல் இல்லை, நம்மகிட்ட மாறுதல். இன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டாம், நித்தியம் பார்க்குற கரப்ப காம்பால் தானே அப்படின்னு தோணிடுத்துனால் ஏதோ பெரிய ஆபத்துக்கு இது ஆரம்பம், பிள்ளையார் சுழின்னு நினைக்கும். முடியல ஏதோ நிர்பந்தம்னு சொன்னால் அது தப்பு இல்லை. நல்லதுலேருந்து விலகிறோம்னு சொன்னால், நல்ல வாழ்ட்டேந்து விலகிறோம், நல்ல காரியத்திலேருந்து விலகிறோம், ஈஸ்வரன்டேந்து விலகிறோம்னு சொன்னால் ஏதோ ஆபத்துக்கு இது ஆரம்பம்னு நினைக்கணுமா? சாதுக்கள் அப்படி தான் நினைப்பா. ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல, ஒரு சுவாமி நமஸ்காரம் பண்ண முடியல, செஞ்சுட்டு இருக்கக்கூடியதை பெருசா செய்ய ஆரம்பிக்கிறதுங்கிறது வேற. அன்றாட செஞ்சுட்டு இருக்கிறதையே செய்ய முடியாத நிலை வந்துடுத்துன்னா கூட ஏதோ ஆபத்துக்கு விபத் விஸ்மரணம் விஷ்ணோகம். இது நான் சொல்லலே, பராசரருடைய வாக்கியம். வியாசருடைய அப்பா பராசரர்னு இருந்தார், அவருடைய வாக்கியம். விஷ்ணுவை மறக்கணும்னு எப்போ தோணும்னால் பெரிய விபத்து காத்துன்னு இருக்கிறதே தான் தோணுமா? விபத் விஸ்மரணம் விஷ்ணோகம். ராமனை பற்றி சொல்லணும்னதுமே தர்மபுத்திரர் ஆசைப்படுறார். ராமன்னு சொன்னதுமே எனக்கு அந்த ராமாயணம் சொல்லுங்கோலே. உடனே நாரதருக்கும் அது தெரியும், இப்படி கேட்பார்னு. அதனால அவரும் சொன்னார், மார்க்கண்டேய முகாத் பிரபோ, உனக்கு கிடைக்கும் ராமாயணம். உனக்கு கிடைக்காம தர்மபுத்திரா, ராமன் மாதிரி வாழ்க்கை நடத்துற உனக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கும்? கட்டாயம் கிடைக்கும் உனக்கு. அது யார் மூலமா யார் மூலமா யாருக்கு என்ன கதை கிடைக்கணும்னு ஈஸ்வரன் சங்கல்பிக்கான. அவளுக்கு அவள் மூலமாக தான் அந்த கதை கிடைக்கும். எப்போ கிடைக்கணும்னு வச்சிருக்காரோ அப்போதான் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நம்ம ஏதோ ஆசைப்பட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம், கேட்குறோம்னு நினைக்கிறோம். இன்னாரை கொண்டு இன்னாருக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் காதல் வேணும்னு ஈஸ்வரன் சங்கல்பிக்கிறா. எல்லாருக்கும் உள்ள அந்தரியாமையும் ஒருத்தர் இருக்கா, அவர் தான் வழி நடத்துறார். இன்னைக்கு பாகவதத்துக்கு போகணும் அப்படின்னு தோன்றதானால் உள்ள இருக்கிற அந்தரியாமி கலப்பி விடுறார். போ, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு, அதுக்காக தான் நல்ல காரியத்தில் ஈடுபடு அப்படின்னு பகவான் பிரேரணை பண்றாருன்னு முதல்ல உள்ள இருக்கிற அந்தர்யாமிக்கு கிருதஜதையை சொல்லலாம். எனக்கு பாகவதம் சொல்லணும்னு ஆசையை கொடுக்கிறாரானால் உள்ள இருந்து அவர் தானே கொடுக்கிறார். போரும் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ஷணம் போறோம். வேண்டாம்ங்கிறதுக்கு நல்ல காரியத்திலேருந்து விலகிறதுக்கு ஒரு க்ஷணம் போறோம். நல்ல காரியத்தை பழக்கிக்கிறதுக்கு தான் பல காலம் ஆகும். நிறுத்துறதுக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். நமக்கு துர்பாக்கியம் இருந்தாலே போறோம், ஒரு க்ஷணத்துல எல்லாம் விட்டு விலக்கி போயிடும். மார்க்கண்டேய முகாத் பிரபோ, நானும் கதை சொல்றவன் தான், 3 லோகமும் போய் கதை சொல்லிட்டு இருக்கிறவன் தான், மணிக்கு ஒரு இடத்துல கதை சொல்றவன் தான். ஆனால் தர்மபுத்திரா, உனக்கு ராமாயணம் சொல்லணும்னு ராமர் என்ன சங்கல்பிக்கல. உனக்கு ராமாயணம் சொல்றதுக்கு ஒருத்தரை சங்கல்பிச்சிருக்கா. அவர் யாருன்னால் மார்க்கண்டேயர். எப்ப கிடைக்கும்? பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு இங்க சூச்சனை தான் சொல்றாரு தர்மபுத்திரருக்கு. ஆனா இந்த ராஜசூயம் முடிஞ்சுதான் சூதாட்டம் ஆடி ராஜ்யத்தை இழந்து வனவாசத்திலே கஷ்டப்படுற காலத்திலே 13 வருஷத்திலே, அதுவும் 12வது வருஷத்துல வந்து மார்க்கண்டேயர் கதை சொல்றார் அப்படின்னு வனபர்வ சரித்திரம் மகாபாரதத்துல. போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ நம்ம ராஜ அண்ணாமலைபுரம் சிங்கேரி பிரவச்சன மந்திரத்துல இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மகாபாரத கதையெல்லாம் அங்கே 4-5 வருஷமா அங்கேயும் நடந்துருக்கு. இந்த வருஷமும் செப்டம்பர் மாதம் இருக்கு. இந்த வருஷம் உத்தியோக பருவா. போன வருஷம் விதுர நீதி ஆச்சு. மேற்கொண்டு கதைகள்லாம் இந்த வருஷம், அடுத்தது பீஷ்ம பருவா, பகவத்கீதை, இதெல்லாம் இந்த வருஷம் இருக்கு. மகாபாரதத்திலே அந்த வனபருவாலே ராமாக்கியானம் 24 அத்தியாயங்கள்லே மார்க்கண்டேயர் பின்னாடி சொல்றார் வனத்திலே. அது ஒரு ஆச்சரியம் பாருங்கோ. நடந்ததை இப்போ கதை சொல்றவர் இவர்னு நம்ம நினைக்கிறோம். நாரதர் என்னைக்கோ நடந்த கிருதயுக கதையை, ஹிரண்யாட்சன் கதை, ஹிரண்யகசிபுலாம் கிருதயுகம், கிருதயுகத்தில் நடந்த கதை சொல்றவர்னு தான் நம்ம நினைக்கிறோம். குறைச்சு நினைச்சிடக்கூடாது, பௌராணிகால குறைக்க கூடாது.
இவர் மேல வரப்போற வனவாசம், வனவாசத்தினுடைய பிற்காலத்தில் மார்க்கண்டேயர் வந்து உனக்கு ராமாயணம் சொல்லுவாருங்கிறது பர்யந்தம் கதை சொல்றா. அப்ப இது என்ன கதையை சொல்றவரா இவர்? பின்னாடி என்ன கஷ்டம் வரப்போறது, அதுல என்ன நடக்க போறது, அதுல இன்னார் வந்து உனக்கு சொல்லுவாருங்கிறது பர்யந்தம் நாரதருக்கு அவருடைய ஞானம் அப்ப எத்தகையது.